தமிழக கேமராவுக்கும் வணக்கம். சினிமா பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி அவ்வளவு சீக்கிரம் கணிக்கவே முடியாது. இந்த திரைப்பட வெற்றி அடையும், இந்த திரைப்பட தோல்வி அடையும் அப்படின்றத அவ்வளவு ஈஸியா கணிக்கவே முடியாது. சினிமாவை ஒரு கலையா பார்க்கக்கூடிய அந்த கலை படைப்பாளிகள் பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல திரைப்படம் கொடுத்தோம் அதுவே போதும், அதுல வரக்கூடிய அந்த லாபம், இந்த வெற்றி தோல்வி பத்தி பெருசா கவலைப்படவே மாட்டாங்க. ஆனா சினிமாவை வெறும் ஒரு தொழிலா மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சில வியாபார தயாரிப்பாளர்கள் பாத்தீங்கன்னா, அந்த திரைப்படத்தின் மூலமா நமக்கு என்ன மாதிரியான லாபம் கிடைக்கும் அப்படின்றதுல பயங்கர குறிக்கோளா இருப்பாங்க. இந்த திரைப்படத்தோட வெற்றி, அந்த லாபம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு கேம்லிங் மாதிரி தான். எந்த திரைப்படம் வெற்றி அடையும், எந்த திரைப்படம் தோல்வி அடையும் அப்படின்னு அவ்வளவு ஈஸியா வெற்றி தோல்வியை கணிக்கவே முடியாது. ஆனா சினிமாவை வெறும் லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலா மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சில தயாரிப்பாளர்களுக்கு, எனக்கு லாபம் வந்தா மட்டும் போதும், அது நல்ல படமா இருக்குன்ற அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு எந்த குப்பை படத்தை எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு லாபம் மட்டும் வந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில தயாரிப்பாளர்களுக்கு பெருசா கை கொடுத்த திரைப்படங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி கிரேட் மூவிஸ், அதாவது சாஃப்ட் போர்ன் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெளிவா சொல்லணும்னா விட்டு படம், ஏ சென்சார் படம். ஆக்சுவலா ஒரு காலகட்டத்துல சினிமா தொழில் கொஞ்சம் நலிவடையும் போது அந்த நேரத்துல நிறைய தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத் பாண்டவனா அவங்களுக்கு அமைஞ்ச திரைப்படங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த விட்டு படம் தான். ஒரு வெற்றி திரைப்படம் எடுக்கிறதுக்கு நல்ல கதை, பலமான திரைக்கதை மாதிரியான மெனக்கடல் அப்படின்றது ஒரு வெற்றி திரைப்படத்துக்கு தேவைப்படும். பட் இந்த பி கிரேட் மூவிஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு மெனக்கடலும் தேவை கிடையாது. மனிதனோட இந்த பாலின உணர்வை அடிப்படையா வச்சு திரைப்படம் எடுத்தாலே போதும், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஈட்டு கொடுக்கும். இந்த பி கிரேட் மூவிஸ் இங்க வரதுக்கு முன்னாடி பொதுவா பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல தான் பயங்கர பிரபலமா இருந்து, இந்த ஹாலிவுட்ல பயங்கர பிரபலமா இருந்த பி கிரேட் மூவிஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா காலடி எடுத்து வச்ச இடம் பாத்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி தான். இந்த 85-90 காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி, மலையாள அந்த கேரளாவே பாத்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியா பயங்கர பின்னடைவுல இருந்தது. அப்படி இந்த தொழில் ரீதியா வேலை ரீதியா பயங்கர பின்னடைவுல இருக்கும்போது அங்க இருக்கிற ஆட்கள் வேலை தேடி பிற நாடுகளுக்கு போனாங்க. இந்த அரப் கண்ட்ரிஸ், இந்த மாதிரி வெளிநாடுகள் போய் வேலை செஞ்சாங்க. பட் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இங்கிருந்து போகவும் முடியாது, ஆனா நமக்கு ஒரு நல்ல வருமானம் வேணும் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பி கிரேட், இந்த விட்டு படம், ஏ சென்சார் மூவிஸ். இந்த ஏ சென்சார் மூவிஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவுல இருந்து அந்த கேரளா இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்தது. ஸோ அவங்களுக்கு அப்பேற்பட்ட கை கொடுத்தது தான் இந்த விட்டு படமே. இன்னைக்கு நமக்கு இந்த மலையாள இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்ன உடனே மம்முட்டி, மோகன்லால், பிருத்திவிராஜ், ஃபகத் பாசில் இவங்களாம் ஞாபகம் வரும் இல்லையா? இந்த 85ல இருந்து இந்த 2000 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த மலையாள சினிமா உலகம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் டக்குன்னு மைண்ட்ல வருது ஷகிலா அவர்கள் தான். ஒரு காலகட்டத்துல மலையாள திரைப்படம் பார்க்க போறாங்க அப்படின்னால அவங்களை ஏத்த இறக்கமா பார்த்த காலங்கள்லாம் உண்டு. ஏன்னா மலையாள திரைப்படம் அப்படின்னாலே அது கண்டிப்பா ஷகிலா அவர்களோட திரைப்படமாவோ ஒரு விட்டு திரைப்படமா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இங்க பரவலாக இருந்தது. விஷயம் கேள்விப்பட்டீங்களா? நேத்து நம்ம ஊர் டூரிங் டாக்கீஸ்ல 3 பொண்ணுங்க மலையாள படம் பார்க்க போயிருக்காங்க. தியேட்டர்ல ஒரே கசமுசா. எப்படிதான் வெக்கமே இல்லாம இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் போறாங்களோ? ஏன்னா மலையாளத்துல அங்க தயாரான அந்த பி கிரேட் மூவிஸ அங்க இருந்து வாங்கி இங்க தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய லாபம் பார்த்த விநியோகஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள் உண்டு. அதே மாதிரி இந்த மாதிரி விட்டு படத்துக்குன்னு தனி மவுஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இதுக்குன்னு தனி நடிகைகளை உருவானாங்க. அதுல மிக முக்கியமான ஒருவர் தான் ஷகிலா அவர்கள். ஷகிலா, ரேஷ்மா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமும் உருவானாங்க. ஷகிலா மேடம் வந்துட்டாங்க சார். ஷகிலா சார், ஷகிலா ஷகிலா. இன்னைக்கு மலையாள இண்டஸ்ட்ரி பெருசா மாறி இருந்தாலும் கூட இந்த 2000க்கு முன்னாடி காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 வரைக்குமே ஷகிலா அவர்களோட திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா மோகன்லால் அவர்களும் மம்முட்டி அவர்களும் அவங்களோட திரைப்படங்களை ரிலீஸ் பண்றதுக்கு தயங்கினாங்க. ஏன்னா ஷகிலா அவர்களோட திரைப்படமும் மோகன்லால் மம்முட்டி அவர்களோட திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா ஷகிலா அவர்களோட திரைப்படம் தான் மவுஸ் அதிகமா இருந்தது. அதனாலேயே மம்முட்டி, மோகன்லால் மாதிரி நாட்கள்லாம் வந்துட்டு ஷகிலா அவர்களை வச்சு திரைப்படங்கள் எடுக்கவும் கூடாது, அவங்களோட திரைப்படம் தயாரிக்கவும் கூடாது, ஏன் வெளியிடவே கூடாது, அவங்க நடிக்கவே கூடாது அப்படின்னு அங்க பிரச்சனை பண்ண, போராட்டம் பண்ண காலங்கள்லாம் உண்டு. பாப்பா போட்ட தாப்பான்னு ஒரு படம், ஓவர் செக்ஸ். இந்த மாதிரி பி கிரேட் மூவிஸ அங்க இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் நிறைய விமர்சகர்கள் விரும்பினதுக்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த திரைப்படத்தோட அந்த தயாரிப்பு செலவு. அந்த திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு பெருசா மெனக்கட வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. 2 வீடு, ஒரு பார்க்கு, அதிகபட்சம் ஏதோ ஒரு காமன் லொகேஷன், அவ்வளவுதான். ஸோ இதுக்குள்ளே அந்த படத்தை முடிச்சிருவாங்க. அதே மாதிரி பெருசா ரீடேக் போக வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. ஸோ ரீடேக் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலே ஃபிலிமும் மிச்சமாயிடும். அதே மாதிரி இந்த பிஜிஎம், சினோடோகிராஃபி, இந்த சாங்ஸ் அதுக்கெல்லாம் பெருசா அலட்டிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ இதனால செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு கொஞ்சம் லட்சத்திலே படத்தை எடுத்துட்டு பல லட்சங்களை வந்துட்டு அந்த திரைப்படத்தின் மூலம் பெரிய லாபத்தை அடையலாம். உதாரணத்துக்கு ஒரு மடங்கு பணத்தை செலுத்தினாங்க அப்படின்னா 3-4 மடங்கு மிகப்பெரிய லாபத்தை இந்த திரைப்படங்கள் ஈட்டி கொடுத்தனாலதான் இந்த மாதிரியான திரைப்படங்கள்ல அசிங்கமா இருந்தாலும் கூட, பேர் கெட்டு போனாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு இந்த மாதிரியான திரைப்படங்களை அப்போ தயாரிச்சதுக்கான மிக முக்கிய காரணம். இதெல்லாம் தாண்டி இது வந்துட்டு ஒரு சாகா வரம் பெற்ற அப்படின்னு சொல்லலாம். இது வந்து புது படம், பழைய படம் அப்படின்ற பாகுபாடுலாம் கிடையாது. இந்த திரைப்படங்களை
எப்ப வெளியிட்டாலும் ஓடும். இன்னொன்னு இது வந்து தமிழ் விமர்சகர்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணதுக்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் 2-3 லட்சத்திலேயே டப்பிங் முடிச்சிடலாம். அதனால அந்த ஒரு செலவு மிச்சம். அதெல்லாம் தாண்டி தமிழ்ல ரிலீஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் டப்பிங் பண்ணோட அவசியமா இருக்காது. அப்படியே வாங்கி அப்படியே வெளியிட்டாலே தமிழ் ரசிகர்கள் அந்த திரைப்படங்களை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற எண்ணத்தினாலேயே இந்த திரைப்படத்துக்கு 2000 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மவுசு இருந்தது. தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான திரைப்படங்கள் வெளியிறதுக்குன்னு ஒரு சில தேட்டர்ல வந்து நேர்ந்து விட்டு இருந்தாங்க. அதுல சென்னையில அப்படின்னு பாத்தீங்கன்னா பூந்தமல்லி பகவதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது பூந்தமல்லி கிடையாது, குமரஞ்சாவில பகவதி தேட்டர்னு ஒன்று இருக்கும். இப்போ வந்து SP சினிமாஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பகவதி தேட்டர் பார்த்தீங்கன்னா பாழடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கும். ஸோ அந்த பூந்தமல்லி பகவதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போரூர் அந்த ரெட்டேரி தாண்டி இந்த பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா பானு தேட்டர்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக அந்த தேட்டர் அங்கே கிடையாது. இங்கே வந்து V7 அப்படின்ற ஒரு பில்டிங் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பானு தேட்டர்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த தேட்டரு இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி இந்த பிட்டு படத்துக்குன்னு ஃபேமஸான ஒரு தேட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரங்கிமலை ஜோதி. எப்படி ஒரு காலகட்டத்தில் மலையாள திரைப்படம் போனாலே அது பிட்டு படமாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததோ, அதே மாதிரி பரங்கிமலை ஜோதியில ஒரு காலகட்டத்தில் நான் வந்து பரங்கிமலை ஜோதியில போய் படம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாலே அது கண்டிப்பாக பிட்டு படமாக தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு பரங்கிமலை ஜோதி பிட்டு படத்துக்குன்னு ஃபேமஸாக இருந்து திருவண்ணாமலை ஜோதிக்கு வர கூட்டத்தை விட உங்க படம் போடுற பரங்கிமலை ஜோதிக்கு வர கூட்டம் அதிகம்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. அதே மாதிரி இந்த பிட்டு படத்தை ரிலீஸ் பண்ற தேட்டர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாடஞ்ச பங்களா மாதிரி தான் இருக்கும். இதுல வந்துட்டு தேட்டருக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் என்ன, தேட்டரை பராமரிக்க வேண்டிய வேலையே இருக்காது. சும்மா லைட்டா கூட்டி பெருக்குனா போதும், இந்த எப்படி சொல்ற சுத்தமா இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம்லாம் இருக்காது. அது ஒரு பாடஞ்ச பங்களா மாதிரி தான் இருக்கும். பொதுவா இந்த மாதிரியான காட்சிகள் எப்போ ஓட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோன் காட்சி, பகல் காட்சிகளா தான் இருக்கும். ஆக்சுவலா பகல் காட்சியில மட்டும்தான் இந்த பிட்டு படம் அதிகமா ஓட்டுறது. இன்னும் ஒரு சில தேட்டர்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு படத்தை போட்டு, அப்பெல்லாம் பிலிம் தானே, ஆக்சுவலா பிலிம் ரோலை மாத்திரதான், இப்ப அந்த டிஜிட்டலைஸ் மாதிரி இல்ல, அப்ப பிலிம் அப்படின்றதுனால ஒரு மொக்க படத்தை போட்டு இந்த போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் கட்டிங் மட்டும் கொடுத்துட்டு நடுவுல ஒரு பிட்டி சீனை சொருவிட்டு மறுபடியும் அந்த படத்தை கண்டினியூ பண்ணாங்க. இது வந்து அப்போ இருந்தது, இந்த 95 இந்த 2000 காலகட்டத்துல அப்ப இருந்தது. முக்கியமா இந்த மாதிரி பிட்டு படத்தை ஓட்டுறதுக்குன்னு அவங்க வச்சிருக்க காட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா நூன் ஷோ, இந்த பகல் காட்சி தான். பகல் காட்சியில் தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி பிட்டு படத்தையே ஓட்டுவாங்க. நம்ம ஊர் மல்லிகா தேட்டர்ல 5:30 வண்டின்னு ஒரு படம் ஓடுதா. ஏற்கனவே படம் ரொம்ப ஓவரா, அதுல 2 பிட்டை வேற ஜாயின் பண்ணிருக்காங்க. ஐயோ, அதுக்குதான் கால காட்சிக்கு அந்த ஓனர் கிட்ட சொல்லியாச்சு. இந்த மலையாள திரைப்படங்களுக்கு தமிழ்ல மட்டும் அந்த ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த மும்பை, கொல்கத்தா மாதிரி நகரங்கள்லயும் இந்த மலையாள திரைப்படங்களை ஹிந்தியில டப் பண்ணி ரிலீஸ் பண்ணி அங்கெல்லாம் ஒரு பெரிய லாபத்தெல்லாம் பார்த்திருக்காங்க. இதுல இன்னொரு ஹைலைட் என்ன, நம்ம கொஞ்சம் இலக்காரமா பார்க்கக்கூடிய இந்த B கிரேட் மூவிஸ் இருக்கு இல்லையா, இந்த பிட்டு படம், இந்த ஒரு சில தயாரிப்பு நிறுவனங்கள் அவங்களோட தயாரிப்பு நிறுவனம் நல்லா மிகப்பெரிய ஒரு லாபம் அடையணும் அப்படின்றதுக்காக ஒரிஜினல் பேரை வச்சுக்கிட்டு இன்னொரு ஒரு டம்மியான ஒரு பேரை வச்சு இந்த மாதிரி பிட்டு திரைப்படங்களை தயாரிச்ச நிறுவனங்களும் உண்டு. அதுல உங்களுக்கு உதாரணத்தை சொன்னா, இப்போ குடும்ப திரைப்படங்களும் எடுத்து வெளியிட்டு இருக்கிற சூப்பர் குட் மூவிஸ் பாத்தீங்கன்னா அவங்க திரைப்பட தயாரிப்புல முதல்ல இறங்கும் போது அவங்க எடுத்த முதல் 3 திரைப்படமும் மலையாள திரைப்படம் தான். அந்த முதல் 3 மலையாள திரைப்படமும் B கிரேட் பிட்டு திரைப்படங்கள் தான். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஹீரோயின்ஸ் அவங்களோட மார்க்கெட் டல் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஒரு B கிரேட் ரிலேட்டட் இருக்கக்கூடிய மூவிஸ்ல நடிச்சு அந்த கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி மறுபடியும் தன்னோட மார்க்கெட்டை கொஞ்சம் தக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருப்பாங்க. இது ஒரு ரகம். இன்னொன்னு, மார்க்கெட்டே சுத்தமா போயிடுச்சு அப்படின்றவங்களும் அவங்களும் இந்த மாதிரியான திரைப்படம் நடிக்கிறது அப்படின்றது இங்க கொஞ்சம் சகஜமாவே இருந்தது. இன்னொன்னு, இங்க நார்மலா நடிச்ச ஒரு சில கதாநாயகர்கள் மற்ற மொழிகளில் போட்டு இந்த மாதிரியான ஒரு சில B கிரேட் மூவிஸ் அது ரிலேட்டடான திரைப்படம் நடிச்சிருப்பாங்க. அதை இங்க இருக்கக்கூடிய ஒரு சில விமர்சகர்கள் அந்த திரைப்படத்தை எப்படியே கண்டுபிடிச்சு இங்க எடுத்துட்டு வந்துட்டு அவங்க அந்த திரைப்படத்துல சும்மா ஒரு 1-2 சீன் தான் நடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களோட போட்டோ பெருசா போட்டு இந்த நடிகை நடித்த ஒரு மாதிரியான பலான திரைப்படம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பெருசா போஸ்ட் அடிச்சு விட்டுவாங்க. ஏன், ஒரு காலகட்டத்துல இந்த திரைப்படங்களில் முத்த காட்சி அதிகமா இருக்குது அப்படின்னு போஸ்டர் ஒட்டி விளம்பரம் தேடி தியேட்டருக்கு கூட்டத்தை வர வச்ச காலம்லாம் உண்டு. கமல் சாரோட ஆரம்ப கால ஒரு சில திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா அதுலயே கொஞ்சம் கிளாமர் அதிகமா, இந்த செக்ஷுவல் கண்டென்ட் அதிகமா இருக்கிற மாதிரியான திரைப்படங்களை அவர் நடிச்சுட்டு தான் இருந்தாரு, முக்கியமா மலையாள திரைப்படங்கள்ல. அதனாலதான் அந்த அப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கமலோட திரைப்படம் பார்க்க கூடாது அப்படின்னு கமல் திரைப்படங்களை பார்க்க கூடாம பண்ணதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். சோ அப்படி ஒரு டைப் ஆஃப் பிலிம் தான் கமல் அவர்கள் நடித்த உணர்ச்சிகள் திரைப்படம். அந்த திரைப்படத்தை RC சக்தி அவர்கள் வந்து இயக்கியிருந்தாங்க. அந்த திரைப்படத்தை இயக்கும் போது படம் பாதி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மீதி படத்தை எடுக்கிறதுக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை. அதனால கமல் அவர்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா மலையாள திரைப்படத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர்கிட்ட இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தோட கதை இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல, அப்போ ஓகே இந்த திரைப்படத்தோட கதையை கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த தயாரிப்பாளர் கமல் அவர்கள்கிட்ட அந்த திரைப்படத்தோட கதையை வாங்கி அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. அந்த பணத்தை வாங்கி தான் கமல் அவர்களோட அந்த உணர்ச்சிகள் திரைப்படத்தை மீதி படத்தை எடுத்து அந்த திரைப்படத்தை வெளியிட்டாங்க. பட் இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கமல் அவர்கிட்ட அந்த கதையை வாங்கின அந்த மலையாள தயாரிப்பாளர்
மலையாளத்துல ராசலீலா அப்படின்ற பேர்ல அந்த கதையில அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு. மலையாளத்துல பாத்தீங்கன்னா அந்த திரைப்படம் 170 நாள் ஓடிச்சு. அந்த திரைப்படத்தை தமிழ்ல 100 நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் கமல் அவர்கள் நடிச்சு உணர்ச்சிகள் அப்படின்ற பேர்ல 1976ல தமிழ்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு அட்டர் ஃபிளாப் திரைப்படமா மாறிடுச்சு. ஆனா இந்த 2 திரைப்படமும் பாத்தீங்கன்னா கதை அப்படின்னு நீங்க அந்த கூகுள்ல போய் தேர்ந்தீங்கன்னா RC சக்தி தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லுங்க இல்லையா, இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் சாகா வரம் பெற்ற இது புதுசு பழசு அப்படின்ற பாகுபாடுலாம் கிடையாதுன்னு. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா 2018ல இந்த ஸ்டெர்லைட் விவகாரம், இந்த காவிரி பிரச்சனை விவகாரம் சார்பாகவும் இந்த டிஜிட்டல் தயாரிப்பு நிறுவனம் அந்த உரிமை சார்பாகவும் பாத்தீங்கன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஸ்ட்ரைக் பண்ணதுனால கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துக்கு மேல புதுப்படம் எதுவுமே ரிலீஸ் ஆகல. அந்த வெளிநாட்டு திரைப்படங்களை வாங்கி டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுலயும் பெருசா லாபம் வரல அப்படின்னு கோவையில இருக்க சண்முக தேட்டர் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணாரு. அந்த ஒரு வாரம் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த பழைய டப்பிங் படத்துல வாங்கி போட்டு பார்த்தாரு, எதுவும் பெருசா வேலைக்கு ஆகல. புது படத்தை டப்பிங் படத்தை ரிலீஸ் பண்ணாலும் பெருசா வேலைக்கு ஆகல. அப்படின்றதுனால ஒரு வாரம் கவர்ச்சி கண்ணழகி ஷகிலா வாரம் அப்படின்னு ஒரு வாரம் முழுக்க அவரோட தேட்டர்ல வெறும் ஷகிலா படத்தை மட்டுமே போட்டு லாபம் பார்த்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த காலமே கெட்டு போச்சு, அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தோணலாம். ஆனா நம்ம ஆளுங்க இப்ப இல்ல, அப்பவே அப்படிதான் இருங்க. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் ஒண்ணு இருக்கு. இந்தியால சினிமாலாம் வரதுக்கு முன்னாடி, சினிமானா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி இங்க நாடகம் வந்து ஆட்சி பிடிச்சிருந்து. அப்படி நாடக உலகின் கனவு கன்னியா இங்க இருந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் பாலமணி அம்மா அவர்கள். இந்த கும்பகோணம் பாலமணி அம்மா அவர்களை ஏன் நாடக உலகின் கனவு கன்னி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு பிரபலமான ஒரு மேடை நாடகத்தை நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த மேடை நாடகத்தை நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு முனிவர் வந்துட்டு சாபம் விட்டுருவாரு. அப்படி சாபம் விட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு சாப விமோசனம் அடையணும் அப்படின்னா அந்த முனிவர் என்ன சொல்றாருன்னா, நீ என் முன்னாடி நிர்வாணமா நின்ன அப்படின்னா, என் முன்னாடி நிர்வாணம் நின்னதுக்கு அப்புறம் உனக்கு என்ன சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்லுவாரு. அவர் அப்படி சொன்னதுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவர் முன்னாடி நிர்வாணம் நிற்பாங்க. நிர்வாணம்னா ட்ரெஸ்ஸே இல்லாம கிடையாது, ஒரு மாதிரி அந்த ஸ்கின் மெத்தட்ல ஒரு துணி ஒண்ணு போட்டுக்கிட்டு அவங்க மட்டும் நிர்வாணம் நிக்கிற மாதிரி ஒரு காட்சி. அது ஒரு மேடை நாடகத்துல பார்க்கும்போது அந்த காடா விளக்குல, இப்பதானே அந்த போக்கஸ் லைட் இந்த லைட் எல்லாம், அப்பெல்லாம் காடா விளக்கு தானே, அந்த காடா விளக்கு வெளிச்சத்துல அந்த மாதிரி ஸ்கின் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு துணியை போட்டுக்கிட்டு அவங்க நிற்கும் போது என்னமோ உண்மையாவே நிர்வாணம் நிக்கிற மாதிரி ஒரு காட்சி ஒன்று தோன்றும். அந்த ஒரு நாடகத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட காட்சியை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம ஆளுங்க மற்ற ஊர்கள்ல இருந்து அந்த நாடகத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே ட்ரெயினா ஏறி அந்த நாடகத்தை பார்க்க போயிருக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஆளுங்க காஜி பிடிச்சு சுத்துறதை பார்த்த வெள்ளைக்காரன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, இது நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்ச அவன் திருச்சியில இருந்து நாகப்பட்டினத்துக்கு பாலமணி ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படின்னு இந்த ஒரு நாடகத்தை பார்க்கணும், அந்த ஒரு காட்சியை அவங்க போய் கண்டு ரசிக்கட்டும் அப்படின்றதுக்காக வெள்ளைக்காரன் பாலமணி ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படின்னு ஒண்ணு நம்ம ஆளுங்களுக்காக வெள்ளைக்கார காலத்துல விட்டுருக்காங்க. முன்னாடி எல்லாம் தியேட்டர்ல அந்த திரைப்படம் ஓடிச்சுன்னா அந்த திரைப்படத்தை பார்க்க போறவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் அவமானமாகவும் யாரா பாத்துறாங்களா அப்படின்ற ஒரு பயத்தோடு போய் பார்த்தாரெல்லாம் உண்டு. பட் இப்போ இந்த ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஆபாச கிடங்காதான் இருக்கு அப்படின்றனால இப்ப இதெல்லாம் ரொம்ப சகஜமாயிடுச்சு. ஏன் இது சகஜமா இருக்குன்னா, இவனுக்கு இதை ரொம்ப சகஜமா எடுத்தனாலதான் தமிழ் திரைப்படத்துக்கு இருட்டு அறையில் முரட்டு குத்து அப்படின்னு தைரியமா பேர் வைக்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க. டேய் என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா.